அட்வைஸ் எல்லாம் சொல்லலை. சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் என்னமோ படம். 40 வயசு ஹீரோவுக்கு கதையில் 40 வயசு இருக்கும். அவர் 40 வயசு வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி கதை. மாதத்துக்கு 3 நாள் வெளிநாடு போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வருவார். அங்கங்கே வெளிநாட்டு பெண்களோடலாம் அனுபவிச்சுட்டு வருவார்னு அவர் கதையில் இருக்குது. அப்போது அவருக்கு திருமண ஸ்தானம் கெட்டு போயிருக்குதுங்கிறது இந்த ஜாதக ரீதியாக தெரியுதா? ஜாதகத்தில் திருமண ஸ்தானம் கெட்டுருக்கு. அதனால தான் 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை. அதுக்கப்புறமா ஆனால் அவர் அனுபவிக்க முடியாதது இருக்கா? அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறார். பணம் இருக்குது, திறமை இருக்குது, அந்த புத்தி நல்லா இருக்கிறதுனால அவர் பெரிய பணம் சம்பாதிக்கிறாரு. பணம் சம்பாதிக்கிறதுனால அவர் நினச்ச மாதிரி வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு எங்கே இருந்துட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு வர்றாரு. அப்போ நம்ம கிராமங்களெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பழமொழிகள்லையும் நம்மளுடைய முதுமொழிகள்லேருந்து நம்மெல்லாம் பல விஷயங்களை கற்றுக்கலாம். இருக்கிறவனுக்கு ஒரு பொண்டாட்டி, இல்லாதவங்களுக்கு 10 பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எதுவுமே நம்ம மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. எதுவுமே நம்ம மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. புத்தி இருந்தால் போதும், எதையும் நம்ம இழக்க மாட்டோம். வாழ்க்கை நமக்கு சூனியம் ஆகாது. எவன் ஒருவருக்கு பரிபூர்ணமாக புத்தி இருக்குதோ, நல்ல புத்திசாலி தானே இருக்குதோ, அவன் வாழ்க்கையில் எதையுமே மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாத்தையுமோட எல்லா சந்தோஷத்தோடையும் அவன் வாழ முடியும். இதுதான் இறுதியான கருத்து ஆகும். அதனால் உங்களுக்கு பொண்ணு கிடைக்கலன்னா வருத்தப்படாதீங்க. அதுக்காக நான் இந்த படத்தில் சொல்கிற மாதிரிலாம் உங்களுக்கு உதாரணங்களை கொடுத்து மோட்டிவேட்லாம் பண்ணலை. நம்மளோட புத்திசாலித்தனத்தால் அந்த ஜாதகத்தை மாற்றிக்க முடியும். விதியை மதியால் வெல்லலாம். அதுக்கான கிரகத்துக்கு பேர் புதன். உங்களுக்கு சுய புத்தியில் உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கா பாருங்கள். இல்லைன்னா புதன் நல்லா ஆட்சி உச்சம் பெற்றவங்க ஒருத்தவனுடைய பேச்சை கேட்டு வாழ்க்கையை மாற்றிக்குங்க. பொதுவாக பல ஜோசியக்காரங்களுக்கு புதன் நல்லா இருக்கும். ஏன்னா ஜோசிய கிரகம் புதன். வாக்கு கிரகம் குருவாக இருக்கும். வாக்குஸ்தானம் சில பேர் குரு எது ஒன்றாலும் இருக்கலாம். வாக்கு காரணன் காரக கிரகம் குரு. ஆனால் ஜோசியத்துக்கு காரணமான கிரகம் புதனாகும். அந்த ஜோசியத்துக்கு காரணமாக இருக்கிற புத்திசாலி காரணமாக இருக்கிற அதனால தான் புதன் இருக்க ஜோசியரெல்லாம் பண்டிட்டுன்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியாவிலெல்லாம் பண்டிதர்கள், அவர்களாம் அறிவில் சிறந்தவர்கள்னு சொல்கிறாங்க, புத்தியில் சிறந்தவர்கள்னு சொல்கிறாங்க. ஆக ஒரு ஜாதகத்தில் புதன் உங்களுக்கு புத்தி கிரகம் புதன் ஆட்சி உச்சம் பெற்றோ அல்லது நல்ல பலத்தோடவோ அல்லது சரஸ்வதி யோகம் பெற்றோ பத்திர யோகம் பெற்றோ இருக்குமே. ஆனால் நீங்களே சிறப்பாக உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்ள முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் எவங்கிட்ட இருக்குதோ அவரை போய் பார்த்து அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் அவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்தால் உங்கள் வாழ்க்கையை நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.